subscribe. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, பிளட் ப்ரெஷர் அண்ட் பிளட் சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்களுக்கு இருக்கு. இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்றாலும் அதுக்கு பல காரணிகள் இருந்தாலும் அதில் மிக முக்கிய காரணம் இந்த இரண்டு வியாதிகளுக்கும், இரத்த அழுத்தம் சரி இரத்த சர்க்கரைக்கும் மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்று. அதிகமாக கொழுப்பு சாப்பிட்றது, அதிகமாக லைஃப் ஸ்டைலில் பெரிய ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் செடண்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது, அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அப்புறம் ஒரு முறையான எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் காரணமானாலும் இதில் முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மன அழுத்தம் தாங்க. பல பேர்த்துக்கு இரத்த சர்க்கரையும் இரத்த ப்ரெஷரும், அதாவது இரத்த அழுத்தமும் வருவதற்கு மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த மன அழுத்தத்தை ஆரம்பத்திலேயே சரி செய்தோம்னா சந்தோஷத்தை அதிகப்படுத்தணும். லாஃபிங் தெரப்பி அப்படின்னு அந்த லாஃபிங்கை அதிகப்படுத்திட்டு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் அதிகப்படுத்திட்டு மன அழுத்தத்தை குறைச்சோம்னா இந்த ரெண்டு வியாதியும், பிபியும் பிளட் சுகரும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அது ரெண்டும் கம்மியாகணும்னா நமக்கு மன அழுத்தம் எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறது நமக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டோம்னா இதுதான் அதுக்கு காரணம். அப்போ அந்த மன அழுத்தம் இந்த மனிதர்களை பற்றி நினைக்கும் போது, இந்த விஷயத்தை பற்றி நினைக்கும் போது, இந்த இடத்துக்கு போகும்போது, அல்லது இந்த பிரச்சனையை பற்றி நினைக்கும் போது மன அழுத்தம் வருது. இந்த மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக இந்த பிளட் சுகரும் பிளட் ப்ரெஷரும் அதிகமாகிட்டே போகும். ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸை கொண்டு வரணும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு. அதுக்குத்தான் சரியான சரி விகித உணவை சாப்பிடணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும், அதே நேரத்தில் நடக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10,000 அடினாச்சு ஸ்டெப்ஸ் நடக்கணும். இது மட்டும் பத்தாமல் நம்ம மன அழுத்தத்துக்கான காரணங்களை கண்டு அதிலிருந்து விலகி இருக்கணும். இந்த விஷயம் பற்றி நினச்சேன்னா எனக்கு மன